தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்ர பயிற்சி, சிம்மராசி, பூரம் நட்சத்திரம். இது சுக்கிரனோட நட்சத்திரம். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனியுடைய வக்ர காலம் எப்படி இருக்கும்? ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறார். 8ஆம் இடத்துல என்ன நட்சத்திரம் அப்படின்னாக்கா, ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் 4.5 மாத காலங்கள், அதாவது 138 நாட்கள் சனி வக்ர காலங்களில் இருக்கிறார். சனியுடைய தாக்கம் கம்மியாகுமா? அஷ்டம சனியோட தாக்கம் கம்மியாகுமா? கண்டிப்பாக கம்மியாகும். ஒரு சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அஷ்டம சனியிலேருந்து விடுதலையான்னு கேட்டால் இல்லை. ஏற்கனவே ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதாவது சிம்ம ராசிக்கு பிரித்து மேய்ஞ்சிட்ருக்கு. கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கு. ஆனால் அந்த கஷ்டத்துலேருந்து ஓரளவுக்கு விடுதலை கிடைக்குமானா கிடைக்கும். இதுக்கப்புறம் எதுவும் செய்யாமல் இருக்கும். இந்த 4.5 மாதத்துக்கு ஏற்கனவே கொடுத்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த 4.5 மாதம் பத்தாது. அது மாதிரி தான் இருக்கும். நிறைய பேருக்கு பொருளாதார பிரச்சனை, மன உளைச்சல் தான் அதிகபட்சமாக மனசில் தான் கை வச்சுருக்கோம். எந்த வேலையுமே செய்ய விடாது. அதாவது எந்த வேலையை எடுத்தாலும் தடை தாமதங்கள், எதை செய்கிறோம் எதை விடுறோன்னு தெரிய மாட்டேங்குது. குடும்பத்தில் ஒரு சில குழப்பம். இவங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்கு. வீட்டில் யாருக்காவது 7.5 சனி, சனி தசை, சனி சம்மந்தப்பட்ட ராகு தசை, இது மாதிரி கேது தசை, அது மாதிரி சனி சம்மந்தப்பட்ட கேது, அது மாதிரி தசைகள் யாருக்குன்னா போயின்னு இருந்ததுன்னா அவங்களுக்கே தெரியாது. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியாத துயரம், எதுக்குடா வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை கொடுத்துருக்கோம். ஒருத்தருக்கு அஷ்டம சனினால தாங்க முடியல, வீட்டில் இன்னொருத்தருக்கு சனி தசையோ இல்லை 7.5 சனியா, இது மாதிரி அஷ்டம சனி யாருக்காவது இருந்துச்சுனாக்கா சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அடுத்து ஏதாவது கன்னிராசியில் கூட ஒருத்தர் இருக்கலாம். அவங்களுக்கும் அது மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கூட, இல்லை கடகராசியில் யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா கூட அப்படியே படிப்படியாக வந்துனே இருக்கும். போன வருஷம் ஒரு கஷ்டம், இந்த வருஷம் ஒரு கஷ்டம். அது மாதிரி கஷ்டம் நிவர்த்தியான பாடே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வராங்க. இப்போ வேறு யாருக்கும் அஷ்டம சனியோ 7.5 சனியோ இல்லை இந்த ராசியை ஒட்டி வேற ஒரு ராசி பக்கத்து ராசியில் யாருமே இல்லைனாக்கா பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் போயிட்டுருக்கும். இவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. இவங்களும் பொருளாதார நெருக்கடி, வேலை பிரச்சனை, ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த காலகட்டம். இந்த நட்சத்திராதிபதி பார்த்தீங்கன்னாக்கா, ரேவதி நட்சத்திராதிபதி ராசிக்கு 2 குடைய கிரகம், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம். இது பாதகாதிபதி நட்சத்திரம், நன்மை செய்யாது. இந்த நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார் சனி. அப்படியே வக்ரமாகி பின்னோக்கி வரும்போது உத்திரட்டாதியை டச் பண்ணுறார். உத்திரட்டாதி யாருன்னாக்கா ராசிக்கு 6 குடைய கிரகம், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி. இதுவும் பாதகாதிபதி நட்சத்திரம். அதனால தான் அஷ்டம சனி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வர்றதுக்கான காரணம். அந்த நட்சத்திரத்தில் தான் ஆல்ரெடி போயிட்டுருக்காரு. அதுலேயே வக்ரமாகிறாருன்னாக்கா அங்கேயே நிற்பார். எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அனுபவித்து முடித்து உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருவீங்க. இதுலேருந்து ஓரளவுக்கு விதிவிலக்கு உண்டு. ஏன்னா விரைய ராசியில் இருக்கக்கூடிய குரு, அந்த குருடைய பார்வை அவருக்கு இருக்கிறதுனால இப்போ அஷ்டம சனியோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாகும். கொடுக்குற கஷ்டத்தை கொடுக்காம இருப்பார். ஒரு 4.5 மாதத்துக்கு பிரேக்கப் பண்ணி வைப்பார். அது மாதிரி தான் இருக்கும். இப்போ தசாபுதி ரீதியாக பார்த்தீங்கன்னா, பூரம் நட்சத்திரம் இந்த 20 வருடங்கள் சுக்கிரதசையில், என்னோட கணக்குப்படி நான் ஒரு 10 வருடம் நான் சென்ட்ரல் பகுதியில் எடுத்துக்கிறேன். ஒரு 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தசை எந்தெந்த வயசில் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லுவோம். 25 வயசுக்குள்ளே பொதுவாக ஒரு தசையை எடுத்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா படிக்கிற காலகட்டம் பெருசாக தாக்கம் இருக்காது. யாராருக்கெல்லாம் அதிகபட்சமான தாக்கம் இருக்கும் அப்படின்றத நான் விளக்கமாக சொல்கிறேன். 10 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, 10 + 6 16. 16 வயசுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. அப்போ 26 வயசு வரைக்கும் சந்திர தசை வருது. படிக்கிற காலகட்டத்தில் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்திர தசை 24 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் வரும். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்னோட கணக்குப்படி 16 to 26 எடுத்திருக்கிறேன். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 to 20, 20 வயசுக்குள்ளே இந்த சந்திரமகா தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும். 22 வயசுக்குள்ளே சந்திர தசை நடந்தாலும் சரி, இல்லை சூரிய தசை நடந்தாலும் சரி. என்னென்னா அஷ்டம சனியோட தாக்கம் போயிட்டுருக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிம்மராசிக்கு அஷ்டம சனி 8ஆம் இடத்துல. அந்த சனி வக்ரமாகும்போது படிப்பில் ஒரு சில தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள் விலகும். இப்போ குரு பார்வை இருக்குது. அப்போ படிப்பு நல்லா இருக்கும். ஒரு கால் படிப்பு நல்லா இல்லை, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னா தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களை அந்த அளவுக்கு கெடுக்காது இந்த சனி. அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்லை. கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்குது. சுய ஜாதகத்தில்
ஒரு சில பேருக்கு வந்து சனி சரியில்லை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா தசையே சரியில்லைன்னா கூட அவங்களுக்கு அந்த மனசு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். அஷ்டம சனியில் நட்பு வட்டாரெல்லாம் கொஞ்சம் சிக்கலை கொடுத்துருக்கும். இன்னொன்று லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துருக்கும். அது வந்து மறைமுகமாக இருக்கும், யாருக்குமே தெரியாது. ஒரு சில பேருக்கு வந்து ஒன் சைடு லவ்வாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படிங்கிறதே ஒரு பேட் டைம் தான். இது மாதிரியான டைம் தான் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். எல்லாருக்குமே சொல்ல முடியாது. இப்போ உங்களோட வாரிசு இருக்கிறாங்க, அதில் இருப்பாங்களா அப்படின்னாலாம் சொல்ல முடியாது. அவங்க அதில் இல்லை சார், ஆனால் கஷ்டப்பட்டுன்னு வராங்க, படிப்பில் கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் மதிப்பு மரியாதை இருக்காது. அது மாதிரி தனிமைப்படுத்தியிருப்பாங்க, இல்லை ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, அதிலேருந்து கொஞ்சம் அவங்க விலைக்கு கூட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து படிப்பு ரொம்ப முக்கியமானது. இந்த ராசிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் எதுவும் நல்ல தசைகள்னு சொல்ல முடியாது. அவயோக தசைகள் நிறைய இருக்குது. இன்னொன்று அந்த தசைகள் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, இது மாதிரிலாம் வந்து இந்த பின்னாடி வரக்கூடிய தசைகள் எல்லாமே எங்கே உட்காந்துருக்குன்னு சொல்ல முடியாது. நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா சிறப்பு. சிம்மராசியில் வந்து எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னுலாம் சொல்ல முடியாது, எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. கர்ம அடிப்படையில் பிறப்பு ஜாதகத்தில் ஒரு நல்ல இடத்துல அந்த தசாபுத்தி அமையக்கூடிய ஒரு கிரகமாக இருந்துச்சுனாக்கா அது சிறப்பு. நிறைய வந்து ஒரு அரசாங்க போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, இன்னொன்று வந்து அரசியலில் இருக்கிறாங்க, எல்லாமே ஓகே தான். எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதுக்கு காரணம் இந்த தசைகள். இப்போ இது மாதிரியான தசைகள் வரக்கூடிய காலத்தில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசைகளாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா இப்போ அது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ கஷ்டத்தை கொடுத்துரும். இப்போ படிப்பில் தடை பண்ணி விட்டுட்டு உங்களை வெளியே ஏற்றி விட்டுரும். அதுக்கு தான் இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், தவறான வழியில் போகிறது, கெட்ட பேர் எடுக்கிறதெல்லாம் அந்த மாணவர்கள் பண்ணுறாங்க இல்லையா படிக்கிற காலகட்டத்தில். இதுதான் காரணம். இது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து நல்வழிப்படுத்தணும். பின்னாடி வரக்கூடிய தசைகள் அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். எப்படியோ கஷ்டப்பட்டாவது ஒரு 22 வயசு வரைக்குமாவது படிச்சிருங்க. 22-25 வயசு வரைக்கும் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கும். எவ்வளோ பெரிய கஷ்டமான தசைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துடும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து கஷ்டமாக கூட இருக்கலாம். படிப்பில் ஒரு சில தடைகள் இருக்குது அப்படின்னாக்கா அதை மீறி முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா இப்போ வேலை கிடைக்கும். வேலையில் வந்து புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு, அதை கொடுத்துரும். இன்னொன்று அஷ்டம சனி எப்போவுமே பிஸியாக வச்சுன்னு இருக்கும், வேலை இல்லாமல்லாம் வச்சுருக்காது. வேலையை கொடுத்துட்டு வேலையில் வந்து 10 பேர் வேலையை ஒன்றா செய்கிற மாதிரி வைக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க யாருனா லீவ் போட்டுருவாங்க, எல்லா வேலையும் நம்ம எழுத்து செய்யணும். இன்னொன்று ரொம்ப தூரம் போயிட்டு வேலை பார்க்குற மாதிரி, அது மாதிரி நிறைய அலைச்சலை கொடுக்கும். வீட்டில் வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாது, அது மாதிரிலாம் கொடுக்கும். அடுத்து செவ்வாய் தசை. செவ்வாய் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 35 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும். சென்ட்ரு பகுதி 2 பாதம் முடியும், 3ஆம் பாதம்னாக்கா 27 to 34. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 21 to 28. இப்போ 21 வயசுக்கு மேலே தான் செவ்வாய் தசை அப்படிங்கிறது வருது. இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது செவ்வாய் தசையில். இன்னொன்று கேது தசையில் கூட ஒரு சில பேர் திருமணம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி செவ்வாய் தசையில் அஷ்டமசனி நடக்கும்போது இப்போ திருமண வயசில் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா அந்த திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது 4ஆம் அதிபதி, வேலையை கொடுக்கும். வேலையில் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு அந்த கடன் பிரச்சனை அப்படி இப்படி இருந்தால் கூட ஓரளவுக்கு மாற்றங்களை கொடுத்துரும் இந்த சனி வக்கர காலத்தில். ஆனால் திருமண வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் கஷ்டத்தை வைக்கும். இப்போ திருமணமே ஆயிடுச்சு, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்குது, எதுவாக இருந்தாலும் தாழ்ந்து போகிறது நல்லது, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள்லாம் வரும். இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கணும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு இந்த டைமில். குரு நல்லா இருக்கும், உங்களுக்கு சுப விரயங்களை நிறைய கொடுப்பார். குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான செலவெல்லாம் அந்த வக்கர காலத்தில் கன்ஃபார்மாக உண்டு. பொருளாதார சிக்கல் வரும், எதுவாக இருந்தாலும் சரி. பணம் வந்துச்சுன்னா தங்காது. சரி சார் தங்கல்னா கூட பரவாயில்ல, பணம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அது மாதிரி ஆனால் வருமானத்தெல்லாம் கொடுத்துரும், செலவு நிறைய வச்சுன்னே இருக்குது குரு. அது மாதிரி இருக்கும். இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்க இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்லாம் நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதிகபட்சமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இப்போ என்னென்னா ஏதாவது ஒரு செலவு கண்டிப்பாக கொடுக்குது இல்லையா, அந்த செலவு வந்து சுப விரயங்களாக ஏற்படுத்திங்க. இந்த வீடு கட்டுறதோ இடம் வாங்குறது, அது மாதிரி கையில் மட்டும் காசு வச்சுருக்காதீங்க, ஏதாவது செலவாயிடும். அது மாதிரி ஏதாவது ஒரு சுப செலவுகளாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இந்த சனி வக்கர காலத்தில். அடுத்து ராகு தசை. ராகு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 to 60. 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதம் அப்படின்னாக்கா 35 to 53. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 28 to 46. அதாவது 28 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ளே வருது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, நீங்கள் எந்த பாதத்தில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கணக்கு வச்சிங்க. ராகு தசை நடக்குதா, இது ராகு வந்து வீடு கொடுத்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். எந்த வீடு கொடுத்த கிரகமோ
ராகு தசை வந்து எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு கொடுத்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்களை கொடுக்கும். ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை போயிட்டுருக்கு, வேலை சம்பந்தமான ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இது யாராருக்கெல்லாம் அப்படின்னாக்கா 1969 பிறந்தவங்கள இருந்து 72 வரைக்கும், இது வந்து சனியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ராகு தசை பண்ணுதுன்னா நிறைய சிக்கலை கொடுத்துருக்கோம், நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கோம். அதுலேருந்து சுயத்தொழில் பாதிக்கப்பட்டிருக்கோம், வேலையும் கொஞ்சம் பிரச்சனைகளில் தான் போயிட்டுருக்கோம். அதாவது வயசு வந்து 50 வயசுலேருந்து 54 வயசுக்குள்ள முன்ன பின்ன வரலாம், ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். அந்த வருஷத்தில் தான் 69லேருந்து 72க்குள்ளே தான் இந்த சனியோட வீட்டில் இருந்தார் அந்த ராகு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 68 இல்லைனா 67லேருந்து 75 வரைக்கும் இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல தான் இந்த ராகு இருந்தார். ஒன்று பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், இல்லைனா தொழிலில் பிரச்சனைகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சமீப காலமாக நிறைய கஷ்டம் போயிட்டுருக்கு, இல்லைன்னு சொல்ல. ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மையை நீங்கள் ஏற்படுத்திங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 45 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் கூட சொல்லலாம். அதாவது 1978லேருந்து 1981 அது வரைக்கும் பிறந்தவங்களுக்கும் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கு. இது அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயது காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கேது சனியோட வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் தான் சனி பகவான் பயணம் பண்ணியிருக்கிறார் சமீப காலமாக. அவங்களுக்கெல்லாம் நிறைய சிக்கலை கொடுத்துருக்கோம். இப்போ ராகுவே சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணவங்களுக்கு நிறைய சிக்கலை கொடுத்துருக்கு சமீப காலமாக. இப்போ இதில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வரீங்க. இது பெரும்பாலும் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குமானா அது உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ராகு தசை நடக்கிறவங்களுக்கு சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இந்த டைமில். வக்கர டைமில் சரி, வக்கர நிவர்த்தியான பிறகு கூட சரி, ராகு தசை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அது பண்ணக்கூடாது. இப்போ ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த கடன் பிரச்சனை இருக்கும். கடன் நிறைய மணி லாக் ஆகிருக்கும். ஒன்று பணம் போய் வராது, இல்லை வாங்கி பணம் கொடுக்க முடியாமல் வந்திருப்பீங்க. இது மாதிரிலாம் இருக்குது இல்லையா. இப்போ குரு பார்வை ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு. அது விரயத்தில் இருக்கிறதுனால குரு பார்வை வந்து இப்போ சனி மேலே படுறதுனால இப்போ அஷ்டம சனியோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாகும். இந்த வருமானம்லாம் கொடுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மன உளைச்சலேருந்து வெளியே வருவீங்க, மனசார்ந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ அதெல்லாம் வந்து பார்த்து பண்ணுறது நல்லது. இந்த டைமில் அதிகப்படியாக அந்த சுப விரயங்களை அதிகமாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ராகு தசையில் இருக்கிறவங்க குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு தசையில் இந்த சனியோடைய நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று 2 ரூம் இருக்குனாக்கா ஆளுக்கு ஒரு ரூமில் இருப்பாங்க. அதுமாதிரி இது மாதிரி தான் இருப்பாங்க. ஏதோ பசங்களுக்காக வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறது போயிருக்கும் ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. இது மாதிரி இருக்குதுன்னா கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க. எதையுமே பெரிய முடிவுகளை தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம். அடுத்து குருதசை முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 60 to 76, 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 54 to 70, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 46 to 62. அதாவது 46 வயசுக்கு மேலே 76 வயசு வரைக்கும் இந்த குருதசை அப்படிங்கிறது வருது. குருதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ராசிக்கு வந்து 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி 8ஆம் அதிபதி. இப்போ 8ஆம் அதிபதியில் என்னன்னாக்கா பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு உண்டான ஒரு பலனை கொடுத்துருக்கும். நல்ல ஒரு வருமானம் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துட்டு நிறைய இடத்துல வந்து கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க. என்னதான் வருமானம் வேலை வாய்ப்பு வந்தால் கூட சொந்த பந்தங்களில் கொஞ்சம் நெருக்கடிகள், இன்னொன்று கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் நெருக்கடிகள், கடன் பிரச்சனையும் அஷ்டமாதிபதி தசைங்கிறதுனால 8ஆம் இடத்துல சனி 2, அதாவது அஷ்டமாதிபதியும் 8ஆம் இடத்துல சனியும் சொல்லவே தேவையில்லை. நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருவீங்க. என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல சார், அப்படி போயிட்டுருக்கு, பரவாயில்ல, குடும்ப வாழ்க்கை இந்த மாதிரி குழந்தைகள் அவங்களோட வளர்ச்சி அப்படி தான் போயிட்டுருக்கு, பரவாயில்ல, அவங்களுக்காக வாழ்கிற அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா குருதசை ஓரளவுக்கு பரவாயில்ல. சனி வக்கர காலத்துலேயும் சரி, அஷ்டம சனியில் கூட எனக்கு தெரிஞ்சு நல்லதாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இதில் குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த சனி வக்கரமாகும்போது அதாவது வாங்கின பணத்தை நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னு சொல்ல, கொடுத்த பணத்தை நீங்கள் எப்படியாவது பேசி வாங்கிடுங்க. இதற்கு பிறகு நீங்கள் பணம் வாங்குறதோ கொடுக்குறதோ ரொம்ப கவனமாக கொடுங்க. ஏன்னா இந்த டைம்ங்கிறது கொஞ்சம் டஃப்பான டைம். இந்த குரு தசையில் அஷ்டமாதிபதி தசையில் ஏதாவது கொடுத்தீங்கன்னாக்கா அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை, ரொம்ப லேட்டாகும். இல்லைன்னா சொந்த பந்தத்தில் நெருக்கடிகளை கொடுக்கும், மனசார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் சரி உடல்நலத்தை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து சனி தசை இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 62 வயசுக்கு மேலே தான் 19 வருடங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 95 வயசு வரைக்கும் வருது. 62 63 வயசுக்கு மேலே 95 வயசுக்குள்ளே வருது 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும். சனி தசை சிம்மராசி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தசை எப்படியும் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா
பூர்வ ஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கும், பூர்வ ஸ்தானாதிபதியோட கூட இருக்கும். ஏதோ 5ஆம் அதிபதி கன்ஃபார்மாக சம்மந்தப்பட்டிருக்கும். 5ஆம் அதிபதி யார்? குரு. குருவோட பார்வை வாங்கி நிற்கிறாரா? இப்போ வாரிசுகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இது மாதிரி இந்த சனி தசையில் இருக்கிறவங்களோட வாரிசுகளுக்கு சிறப்பு. அதாவது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு, உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும், திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும். திடீர் தொழில் அமையிறது, அது மாதிரி வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ, இது மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இந்த சனி தசையில் கிடைக்கும். இன்னொன்று, நிறைய கோயில் குளம் போயிட்டு வரதெல்லாம் பிளான் பண்ணிங்கன்னா இதில் சக்ஸஸ் ஆகும். நிறைய கோயில் குளத்துக்கெல்லாம் நிறைய போவீங்க இந்த சனி தசையில் இருக்கிறவங்க. எதுவாக இருந்தாலும் சரி, இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறது சிம்மராசி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். நன்றி.